سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير أرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين. புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் ஈருலக இரட்சகர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அளவு கடந்து நேசித்த அன்னார்களின் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ சஃபர் மாதத்துடைய 3வது ஜும்ஆவில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆ நாளின் பொருளினால் அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை, நம்முடைய நாட்டங்களை, நம்முடைய முராதுகளை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. நமக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், ஆபத்துகள், விபத்துகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், சூழ்ச்சிகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சமூக மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல காரியங்களையும் நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா அவருடைய மேலான கருணையினால் அதை பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்து கொள்வானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் கடந்த ஜும்ஆக்களில் நம்முடைய உண்மையான வாழ்க்கை இதுவல்ல, நாம் நீண்ட நெடிய காலங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்கிற செய்திகளை நாம் பேசியிருந்தோம். அந்த மௌத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் சிறப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆகிரத்துடைய முதல் ஸ்டேஷனாகிய, முதல் நிலையாகிய நம்முடைய கபரை நாம் சரியாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கென்று சில விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில விஷயங்கள், சில மௌத்துகள், அவற்றை பற்றி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கபரிலும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், கபரில் அவர்களுக்கு வேதனை கிடையாது என்கிற வார்த்தையை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். அது யார், அந்த பாக்கியத்தை நாம் எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், எப்படி அது சாத்தியம் என்கிற சில விஷயங்களை நாம் பார்ப்போம். அதில் முதல் விஷயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இறைவனுடைய பாதையில் நம்முடைய உயிரை தியாகம் செய்வது. ஷுஹதாக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அவர்கள் அதாபுல் கபரை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், ஃபித்னத்துல் கபரை விட்டும், கபருடைய சோதனையை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மார்க்கத்தில் அவர்களுக்கான அந்தஸ்து என்ன, ஒரு ஷஹீதுக்கான அந்தஸ்து மார்க்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறது என்பதை நாம் கவனித்து பார்ப்போமே. ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஹதாக்களை அந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்.
சின்ன ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்சார்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய சய்யிதுல் அன்சார் என்று பெயர் பெற்ற சையதுனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையில் பத்ரில் அவர்கள் பேசிய வார்த்தைகள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை, அவ்வளவு ஆனந்தத்தை தந்தது. அந்த வார்த்தைகளால் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார். அவர்களுடைய ஷஹாதத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ஹதீஸ்களிலும் செய்திகள் இருக்கிறது. ஹந்தக்குடைய போரில் அவர்களின் காயம் ஏற்பட்டு அந்த காயத்திற்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் சிகிச்சை பெற்றார்கள். அந்த சிகிச்சைக்கு பிறகு 1 மாதம் கழித்து அவர்கள் ஷஹாதத்தை அடைகிறார்கள். அதற்கு முன்னால் சில செய்திகளை முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் பேசும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஹந்தக்குடைய போரில் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்திற்கு மருந்து போடக்கூடிய ஒரு வேலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருஃபைதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சஹாபி. அந்த சஹாபிக்கு என்ன வேலை என்று சொன்னால், யாருக்கு காயம் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு இலவசமாக மருந்து போடக்கூடிய வேலை அவர்கள் செய்து வந்தார்கள். ஒரு டாக்டர், சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண் மருத்துவர். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றிருக்கிறார். இந்த கால சூழ்நிலைகளை பொறுத்தவரையில் பெண்களை படிக்க வைக்கக்கூடிய, பெண்களை வேலைக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். இது சில இடங்களில் ஃபித்னா, சில இடங்களில் இதுதான் சரி என்பது போன்ற சில விஷயங்கள் மார்க்க அறிஞர்கள் பேசுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ருஃபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இவர்கள் மதீனத்து பெண்களில் சிறந்த பெண்ணாக இருந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், பெண்களுக்கு சில வேலைகள் இருக்குது. அதாவது வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் ஊர் நியாயத்தை பேசுகிற ஒரு வழக்கம் இருக்குது. அந்த வீட்டில் என்ன நடந்தது, இந்த வீட்டில் என்ன நடந்தது, நமக்கு வேலை இல்லைனாலும் அதுதான் நடக்கும். நாம் வேலை இல்லாமல் சும்மா இருக்கும் பொழுது நம்ம பார்க்குற வேலை என்ன, அடுத்தவர்களுடைய நியாயங்களை பேசக்கூடிய வேலை. இதை வைத்து சொல்லுகிறார்கள், இப்படி இருப்பதற்கு பதிலாக அவர்கள் வேலையில் இருப்பது ஹைர் என்று சொல்லுகிறார்கள். வேலையில் இருக்கும் பொழுது இந்த ஒரு பாவம் நடக்காது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருஃபைதா என்கிற பெண் மருத்துவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வச்சிருந்தாங்க. அவங்க மருந்து போடுற வேலை எப்போ வந்தாலும் சரி, காலையும் மாலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மருந்து போடக்கூடிய அந்த இடத்தை கடந்து போகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப அஸ்பஹத, காலை எப்படி கழிஞ்சது, அதாவது இந்த நாள் எப்படி போச்சு, அடுத்த நாள் காலையில் வருவாங்க, இரவு எப்படி கழிந்தது, கைஃப அன்சைத, இப்படி நலம் விசாரிக்கக்கூடியவர்களாக கிட்டத்தட்ட 1 மாத காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அந்த 1 மாதத்திற்கு பிறகு அவர்களுடைய கடைசி நேரத்தில், அவர்களுடைய ரூஹ் கைப்பற்றக்கூடிய அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று வந்து கேட்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல அவங்க இல்லை. பனு அஷ்கல் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இவர்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு. இந்த இடத்தில் அந்த மருத்துவமனையில் மருந்து போடக்கூடிய இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து விசாரிக்கிறாங்க, என்ன விஷயம் இருங்க அப்படின்னு. அப்போ சொல்லப்படுது, அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, அதனால வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹத்திஸீன்கள் வார்த்தைகளால் எழுதுகிறார்கள், அதை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்ட வேகம், ஓடுறதல்ல, நடக்கிறதுலே கொஞ்சம் வேகமாக நடந்த அப்படி இருக்கு. சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செருப்புடைய வேகத்தினால் கீழே இருக்கிற புழுதிகள்லாம் எங்கள் மேலே படுத்துச்சு. அந்த அளவுக்கு வேகமாக போனாங்க ரசூலுல்லாஹ்.
போக போக பின்னாடி போகிற சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு வேகமாக போகிறீங்களே, இவ்வளவு வேகமாக நடந்து நாங்கள் பார்த்தது இல்லையே உங்களே, இதனால் இவ்வளோ வேகமாக போகிறீங்க என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நடந்தது இவர்களுக்கு நடந்து விடுமோ? ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார்? உஹதில் ஷஹீதாக்கப்பட்ட சஹாபி. ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, கஸீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் வானத்தில் வைத்து குளிப்பாட்டப்பட்ட சஹாபி. காரணம் என்ன? அவர்கள் உஹது போருக்கு வரும் பொழுது அன்று இரவு அவர்களுடைய திருமணத்துடைய முதலாவது இரவு. ஜனாபத்துடைய நிலையில் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். போருக்கு அழைப்பு வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அழைப்பை கேட்டவுடன் எதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை, ரசூலுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தாங்க. அப்படி உஹதுடைய போரில் ஷஹீதாக்கப்பட்ட அந்த சஹாபிக்கு நடந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குமார்கள் எப்படி அவங்களை தூக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் தூக்கி சென்று விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். அதனால தான் வேகமாக போகிறேன். நாங்கள் ரசூலுல்லாஹ் வேகமாக செல்கிறார்கள். அங்கே போனதுக்கு பிறகு சில வீட்டு பெண்கள்னா ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படி அங்கிருந்தவர்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயார் சொல்லக்கூடிய வார்த்தை, வைலுல் லி உம்மி சஅதா, உம்மு சஅத், அதாவது சஅதுடைய தாயாருக்கு நாசமாகிவிட்டது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண்ணும் பொய் சொல்வார். அந்த இடத்துல பேசும்பொழுது தன்னுடைய மனசை தாண்டி சில வார்த்தைகள் வரும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு பெண்ணும் ஒப்பாரி வைக்கும் பொழுது பொய்யை சொல்லுவாள். ஆனால் உம்மு சஅத், சஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் உண்மையை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய இழப்பு என்பது பெரிய ஒரு கஷ்டம் அவங்களுக்கு. அதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை குடிப்பாட்ட செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருக்கிறார். அதற்கடுத்ததாக அவர்களுடைய ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. அப்படி கொண்டு போகும் பொழுது போகிற வழியில் நடந்த நிகழ்வுகளை பற்றி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் கேட்குறாங்க. அதாவது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் இவங்களை பேசுகிறேன் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லி மௌத்தி சஅதின் ரலியல்லாஹு தஆலா, இவர்களுடைய மௌத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவர்களுடைய ஷஹாதத்திற்காக வேண்டி. அப்படியானால் இவர்கள் எவ்வளவு அந்தஸ்து மிக்கவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய அந்த நிகழ்வை பற்றி சொல்லும் பொழுது ஜனாசாவுக்கு தூக்கிட்டு போய் வச்சாச்சு, கபர்ஸ்தானில் வச்சிருக்கிறாங்க. அதில் பல நிகழ்வுகள் பல ரிவாயத்துகள் இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்லிட்டு வர விஷயம். அப்போ சஹாபாக்கெல்லாம் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் தூக்கின மையத்துகள்லையே, தூக்கின ஜனாசாக்கள்லையே இவர்களை விட லேசான ஒரு ஜனாசா நாங்கள் தூக்குறது கிடையாது. இத்தனைக்கு அடுத்த வார்த்தையும் வருது ஹதீஸில், மதீனால இருக்கிற மனிதர்கள்லேயே ஆண்கள்லேயே வாட்ட சாட்டமான ஆள். அப்படி இருந்த நிலைமையிலும் கூட இவங்களை விட லேசான ஒரு மையத்தை நாங்கள் தூக்குனது கிடையாது. எதனால இவங்களுக்கு இவ்வளவு இந்த நிலைமை எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க சஹாபா. அப்போ அந்த இடத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வானத்திலிருந்து 70,000 மலக்குமார்கள், இதுவரை பூமியை மிதிக்காத மலக்குமார்கள், பூமிக்கே வராத மலக்குமார்கள் 70,000 பேரை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இவர்களுடைய ஜனாசாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோள்களில் தாங்கி இருக்கிறார். அதுக்கடுத்து சொல்லுகிறார்கள், அந்த மலக்குமார்கள் தூக்கியதால் உங்களுக்கு லேசாக தெரிகிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படியானால் ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன? அதிலும் குறிப்பாக இன்றைய சமூகத்து மக்களை எடுத்துக்கொண்டால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்கு மேல் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், அது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, குலஃபாஉர் ராஷிதீன்கள் 4 பேர்களுடைய விஷயத்தில், கடைசி 2 பேருடைய விஷயத்தில், உஸ்மான் ரலியல்லாஹுடைய விஷயத்திலும் சரி, அலி ரலியல்லாஹுடைய விஷயத்திலும் சரி,
அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அவர்களுடைய விஷயத்தில் வார்த்தைகள் தடிக்கிறவர்கள் கோலத்தை நாம் பார்க்கிறோம். நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு மேலே இருக்கிற அந்தஸ்தில் இருக்கிறவங்க தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு போன்றவர்கள் தான். அப்படியானால் நாம் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய விஷயத்தில் யாராவது தவறாக பேசினார் முடிவு சரியா இருக்காது. அதாவது கிதாபுகளில் வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதர் மௌத்தாகக்கூடிய நேரத்தை நெருங்குகிறார். அந்த மௌத்தை நெருங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கலிமா சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கலிமா சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் கலிமா சொல்ல அவருக்கு வரமாட்டேங்குது. பெரிய ஒருத்தரை கூப்பிடுறாங்க, பெரியவங்க கூப்பிட்டு அவங்க இடத்தில் கலிமா சொல்லி கொடுக்க சொல்றாங்க. கலிமா சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் சொல்ல முடியல அவரால். கலிமா சொல்ல முடியல, ஆனால் இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க, லா அக்திர், என்னால் முடியவில்லை என்ற வார்த்தையை சொல்றாரு. ஆனால் கலிமா சொல்ல முடியல. பேச முடியுது, ஆனால் கலிமா சொல்ல முடியல. அதுக்கடுத்து அடுத்ததையும் சேர்த்து சொல்றாரு, நான் எதனால கலிமா சொல்ல முடியலன்னு எனக்கு என்னுடைய சிந்தனை என்ன அப்படின்னா, நான் ஒரு கூட்டத்தில் இருந்தேன். அந்த கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் திட்டி பேசக்கூடியவர்கள். அவர்களோடு நான் சேர்ந்திருந்தேன். அந்த சுஹபத் எனக்கு கலிமா வர விடாமல் ஆக்கிடுச்சு. அப்படியானால் நாம் எந்த அளவிற்கு இவர்களுடைய விஷயத்தில், சஹாபாக்களுடைய விஷயத்தில், குறிப்பாக மொத்தமாக சேர்த்து எழுதும் பொழுது கிதாபுகளில் எழுதப்படக்கூடிய செய்தி, சாலிஹன்களுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய விஷயத்தில், குறிப்பாக வலிமார்களுடைய விஷயத்தில் யார் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ, அவர்களை உதாசீனம் செய்யக்கூடிய வார்த்தைகளை யார் பயன்படுத்துகிறார்களோ அவருக்கு ஹாத்திமா ஈமானில் இருக்காது என்று எழுதுகிறார்கள். அப்படியானால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக விஷயத்திற்கு வரும். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடக்கம் செய்தாச்சு. அடக்கம் செய்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடுவாங்க. ஆனால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அடக்க ஸ்தலத்தில் அப்படியே இருக்கிறாங்க, கலைஞ்சு போகலை. கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு தஸ்பீஹ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ். அங்கு இருந்தவர்கள் எல்லாம், இருந்த சஹாபாக்கள் எல்லாம் திடீர்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே அப்படின்னு எல்லாம் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, சுப்ஹானல்லாஹ். அதற்கடுத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹு அக்பர். இதை கேட்ட அந்த சஹாபாக்கள் எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, தக்பீர் சொல்றாங்க சத்தம் போட்டு. எந்த அளவுக்கு கிதாபுகளில் வருதுன்னா, ஜன்னத்துல் பகி அன்று நடுங்கியது என்று எழுதுகிறார். சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளால், தஸ்பீஹ்களால் ஜன்னத்துல் பகி ஒரு, அதாவது சொல்ல முடியாத விதத்தில் நடுங்கக்கூடிய, பூமி நடுங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருந்தது அப்படின்றாங்க. அதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடைய கபர் நெருக்குகிறது. கபருடைய நெருக்கம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. எல்லா மனிதர்களையும் நெருக்கும், முஃமின் காஃபிர் வித்தியாசம் கிடையாது. எல்லா மனிதர்களையும் கபர் நெருக்கும். ஆனால் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. காஃபிருக்கு என்ன, முஸ்லிமுக்கு என்ன அப்படிங்கிறதுல வித்தியாசம் என்ன அப்படின்னா, காஃபிருக்கு நெருக்கும் பொழுது அதாபுக்காக வேண்டி நெருக்கும். ஒரு முஃமினை, ஒரு முஸ்லிமை நெருக்கும் பொழுது அது தன்னுடைய பாசத்தால் நெருக்கும். அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அரவணைக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது போன்று ஒரு கபர் ஒரு முஃமினை நெருக்கும். அதில் அந்த கபருக்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மீது இஷ்க் அதிகமாகிடுச்சு. அந்த பூமிக்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மீது காதல் அதிகமாகிவிட்டது. அது நல்ல நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நெருக்கத்தை விட்டு அவர்களை விடுவிப்பதற்காகவே நான் தஸ்பீஹ் சொன்னேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைய சமூகத்துடைய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அடக்கம் செய்த அடுத்த நொடி கிளம்பி வந்துடுது, துவா கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த மையத்திற்காக வேண்டி துவா செய்வதற்காக வேண்டிதான் நாம் போயிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் நின்று துவா செய்வதற்கு நமக்கு நேரம் கிடையாது. சில விஷயங்கள் இது மார்க்கத்தில் இருக்கிறதா என்ற ஒவ்வொரு கேள்விகளாக வைத்து 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 சமூகத்துடைய ஒழுக்கங்களை, சமூகத்துடைய ஒழுங்கினங்களை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. துவா செய்கிறவங்களையும் துவா செய்ய விடுறது கிடையாது. இது மார்க்கத்தில் இருக்கான்னு கேட்டு அவர்களை குழப்பத்தில் உண்டாக்கி, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா,
கடைசியில் நம்ம மௌத்தாகும் உள்ளே வைக்கும் பொழுது எனக்கு துவா செய்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு பார்ப்போம். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு மையத் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருடைய நிலை என்னவென்று சொன்னால், கப்பலிலிருந்து தவறி தண்ணீருக்குள்ள விழுந்த, கடலில் விழுந்த ஒரு மனிதன் கையை நீட்டி என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறான் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு அந்த உயிர் மேலே பயம் இருக்கும், அந்த அதாவது அவனுடைய துடிப்பு எந்த அளவுக்கு இருக்கும். அப்படி சிலர்கள் கபரில் இருந்து எனக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேருங்கள் என்று தன்னுடைய குடும்பத்தார்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய சமூகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. நமக்கு மக்கள் துவா செய்யணும் அப்படின்னா மக்களுக்கு நம்ம துவா செய்யணும். அதற்கான மஜ்லிஸுகள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. வியாழக்கிழமை நம்ம சொல்கிற விஷயம் கபராளிகளுக்காக, நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி துவா செய்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் உட்காருங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த உட்கார்ந்தா ஏதோ ஹராமான விஷயத்தில் உட்கார்ந்த மாதிரி எந்திரிச்சு ஓடிடுறது. இப்படி போக போக கடைசியில் நம்ம போய் சேர்ந்ததுக்கு பிறகு துவாக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு சூழ்நிலை விட்டு நம்மை பாதுகாத்திடுவானாக. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நிலை இது கபருடைய நிலை. அது மட்டும் இல்லை, பல செய்திகள் ஷுஹதாக்களுடைய செய்திகளில் வரும் பொழுது இன்றளவிலும் ஷுஹதாக்கள் மண்ணுக்குள் எந்த ஒரு அரிப்பும், மண்ணுடைய அரிப்பும் இல்லாமல் உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் இந்த உலகத்தில் இன்றும் பல மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை பார்த்தும் கூட நம்முடைய வாயிலிருந்து வர்ற விஷயம் என்னன்னா, மண்ணுக்குள்ளே போயிட்டா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு மனுஷன் நினச்சிக்கிறான். அதாவது அப்துல் ஹமீத் சானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. மனுஷன் நினச்சிக்கிறான் ஒரு விஷயத்தை மண்ணுக்குள்ளே போட்டு மூடிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனால் யதார்த்தம் அதுவல்ல. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், இறைவனுடைய நேசர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் எவ்வளவுதான் மண்ணை போட்டு மூடினாலும் அவங்க வெளியே வருவாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒரு விதை இருக்கிறது, அந்த விதையை போட்டு நீங்கள் எவ்வளவு மண்ணில் அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த வேகத்தில் வெளியே வருவாங்க. அதுபோன்ற இறைவனுடைய நேசர்களை நீங்கள் எந்த அளவிற்கு அவருடைய மண்ணில் போட்டு அடக்கம் பண்ணி அவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக வெளியே வருவாங்க. அவருடைய புகழ் இன்றளவிலும் இருந்து கொண்டிருக்கும். பெரிய விஷயத்துக்கெல்லாம் நம்ம போக வேணாம். உதாரணத்துக்கு சென்னை பகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய சஹாபி ரசூல் சையதுனா தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா, இது அல்லாமல் பல விஷயங்கள் இருக்கிறது, பேசுவதற்கான நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சையதுனா தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பத்ர் சஹாபாக்களில் கட்டுப்பட்டவர். அவர்கள் தமிழ்நாடு வரை எப்படி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான வரலாற்று சூடுகள் இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்களுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஆளை அனுப்புகிறாங்க இல்லையா, தாயா, மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டி சஹாபாக்களை அனுப்பி விடுறாங்க இல்லையா? அப்படி அனுப்பிவிடும் பொழுது ஜின்னுடைய வர்க்கத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி வச்சாங்க. ஜின்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அவர்கள் ஜின்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார்கள். அதற்கடுத்து சொல்லுகிறார்கள், அந்த 5 வருடத்திற்கு பிறகு அதற்கு அடுத்ததாக சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய நெருக்கமான தோழரும் கூட சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிந்து சமவெளிக்கு அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக. சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உஸ்தாதாக வர்றாங்க, கவர்னராக நியமிக்கப்படுறாங்க. அப்படி நியமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அங்கே மார்க்க சேவை செஞ்சிருக்கிறாங்க. சையதுனா தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அந்த 18 வருடம் கழிந்த பிறகு அவர்களுடைய மௌத்தை நெருங்கும் பொழுது வசியத் செய்கிறாங்க, என்னுடைய உடல் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, என்னுடைய உடல் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல, நான் ஒரு வசியத்து செய்கிறேன், நீங்கள் அதைப்படி செய்யுங்க அப்படின்னா. என்ன வசியத் அப்படின்னா, என்னுடைய உடலை அடக்கம் செய்யாமல் ஒரு பெட்டியில் வைக்கணும். பெட்டியில் வச்சு என்னுடைய விஷயங்கள், நான் இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்திருக்கிறேன், இத்தனை விஷயங்களில் எதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ என்னுடைய வரலாறு என்ன என்பதை நீங்கள் எழுத வேண்டும். கடைசியில் ஒரு விஷயத்தை எழுதணும், என்னை யார் எடுக்கிறாங்களோ அவங்க நல்லடக்கம் செய்யணும்.
எப்படி நல்லடக்கம் செய்யணும் அப்படிங்கிறது எழுதணும். இப்படி எழுதி அவருடைய வஃபாத்திற்கு பிறகு கஃனிடப்பட்டு அந்த பெட்டியில் வச்சு கடலில் விடுறாங்க. கிட்டத்தட்ட வரலாற்றில் எழுதுகிறார்கள் 400 வருடம் கடலிலேயே இருந்து குறிப்பிட்ட ஒரு காலம் ஒரு ஆள் அடக்கம் செய்யறதுக்குன்னு ஒரு ஆள் வரணும் இல்லையா, அந்த அடக்கம் செய்யக்கூடிய ஆள் ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது ஆற்காடு நவாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடி காலத்தில் வாழ்ந்தவங்க, வாலாஜா நவாப், ஆற்காடு நவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு நவாபுடைய பெயர் சஆதத்துல்லா கான், ஆற்காட்டில் நவாபாக இருந்தவங்க. அவர்களுடைய காலம் வரும் பொழுது அந்த பெட்டி அவர்களுடைய உடல் கோவளம் என்கிற பகுதியில் ஒதுங்குது. அப்படி ஒதுங்கும் பொழுது அங்கே இருக்கிற மீனவர்கள் எல்லாம் அந்த பெட்டியை எடுக்க பார்க்குறாங்க, எடுக்க முடியல. பெட்டி இருக்குது, சரி என்ன இருக்குன்னு திறந்து பார்க்குறாங்க, முடியவே இல்லை. அதற்கடுத்ததாக அங்கிருந்தவர்கள் அந்த ஆற்காட் நவாபுடைய கனவில் தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நீங்கள் நல்லடக்கம் செய்யணும், இந்த இடத்துல நான் இருக்கிறேன், நீங்கள் என்ன எடுத்து நல்லடக்கம் செய்யணும். அந்த கனவை பார்த்த பிறகு நவாப் அவர்கள் அங்கே போய் அந்த பெட்டி எடுக்கிறாங்க. மீனவர்கள் எடுக்கும்போது எதுவுமே வரல, பெட்டியை நவர்த்த முடியல, அதாவது தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு இருக்குது, ஏதோ மிதக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நவாப் அவர்கள் போய் எடுக்கும் பொழுது அந்த பெட்டி தானாக வருகிறது. அது எடுத்து அங்கே சுற்றி இருந்தவங்களாம் காஃபிர் மக்கள், அதை எடுத்து வெளியே வச்சு அதை திறந்து பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய செய்திகள் ஹிஜ்ரி கிட்டத்தட்ட 40 இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய வஃபாத். அப்போ இறந்தவர்கள் இவர்களை நல்லடக்கம் செய்யணும், எங்கு ஒதுங்குறாங்களோ அங்கே நல்லடக்கம் செய்யணும் அப்படிங்கிறது வசியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து அதை பார்த்த நவாப் அவர்கள் சஆதத்துல்லா கான் அவர்களை நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டிய ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த கஃனை திறந்து வைக்கிறாங்க. திறந்து வச்சா கிட்டத்தட்ட 400 வருஷமாக கடலில் இருந்தது, ஒரு சொட்டி தண்ணி அதில் படலை, கஃனில் படலை. அவ்வளவு பாதுகாப்பாக இறை நேசர்களை அல்லாஹ் தஆலா இவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க. அதற்கு எவ்வளவோ சான்றுகள் நாம் சொல்லலாம். மண்ணுக்குள்ளே போனதுக்கு பிறகும் ஹயாத்தாக இருந்தவர்களை நாம் சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக அதை பார்த்த எத்தனையோ காஃபிர் மக்கள் இவர்கள் எந்த தீனை சார்ந்தவர்கள் என்ற தீனை படித்து இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய மக்பரா ஷெரீஃப் தான், ரௌதா ஷெரீஃப் தான் கோவளத்தில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சஹாபியுடைய அந்தஸ்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுஹபத்தை பெற்றவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா அவர்களை எந்த அளவிற்கு பாதுகாக்கிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இன்றும் மர்மமாக முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில அமல்கள், அந்த அமல்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாபுல் கபரை விட்டு பாதுகாக்கிறான் என்று வார்த்தையை சொன்னாங்க இல்லையா, அந்த அதாபுல் கபரில் ஒன்றுதான் மண் அரிக்கிறது. அந்த மண்ணரிப்பை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான் என்ற விதத்திலும் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம துவா செய்யும் பொழுது இந்த துவாவை சேர்த்துக்கிறோம். என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் என்னுடைய மௌத்தை வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது வியாழக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை இரவிலோ அல்லது பகலிலோ ஆக்கிவை என்று துவா செய்யணும். ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாமின் முஸ்லிமின் யமூத்து யௌமுல் ஜும்ஆ அவ் லைலத்துல் ஜும்ஆ, யார் ஜும்மா நாளுடைய பகலில் அல்லது ஜும்மாவுடைய இரவில் யார் வஃபாத் ஆகிறார்களோ, இல்லா வகாஹுல்லாஹு ஃபித்னத்தல் கபர், கபருடைய ஃபித்னாவை விட்டும் அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாக்கிறான் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அந்த செய்திகளை நம்முடைய உடல் அரிக்காமல் இருப்பதற்கு, நம்முடைய உடல் பாதுகாக்கப்படுவதற்கு, நாம் கபரிலும் நல்ல முறையில் வாழ்வதற்கான சில அமல்கள் இருக்கிறது. அதே போன்று இன்னும் 2 விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டேன். அதே நேரத்தில் கபருடைய அதாபை ஏற்படுத்தக்கூடிய 2 அமல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போகும் பொழுது 2 கபர் இருந்தது. அதில் பேரித்தம்பள மட்டையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்டினாங்க அப்படிங்கிற செய்தி பார்த்தோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அதாப செய்யப்படுவதற்கு 2 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று இஸ்தின்ஜா, சிறுநீர் கழித்து விட்டு அல்லது கழிவறைக்கு சென்று விட்டு சரியாக சுத்தம் பண்ணாமல் இருக்கிறது கபருடைய அதாபை வாஜிபாகும். 2வது விஷயம் அந்நமீமா, கோல் சொல்கிறது, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எதை ஏற்படுத்தும்னு சொன்னால், ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி
நல்லவங்களை பற்றி, அதாவது நான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது ரெண்டாவது விஷயம். அடுத்தவங்களை பற்றி பேசி நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக்க வேணாம், கபருடைய வாழ்க்கையை நாம் நாசமாக்கிக் கொள்ள வேண்டாம். அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் அந்த பாவங்களை விட்டு பாதுகாக்குது நம்முடைய ஹயாத்தை இந்த உலகத்தில் மட்டுமல்லாமல் கபரிலும் நல்ல முறையில் வாழ்வதற்கான நசீபை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. இன்னும் பல செய்திகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜுமாக்களை நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கான நசீபை தந்திடுவானாக. குறிப்பாக பேசி கொண்டிருக்கும் பொழுது சில விஷயங்கள் காதுக்கு வந்த செய்திகள், அதற்கு வெள்ளிக்கிழமை மௌத்தானா கபர் அதாபு கிடையாது அப்படின்றீங்களே, இவர் இப்படி தான் வாழ்ந்திருக்கிறாரு, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, இப்போ இவருக்கும் அதாபு கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டு நான் கேட்டிருக்கிறேன். ஒரே பதில், அதாவது ஒருவரை தண்டிப்பதற்கும் ஒருவரை மன்னிப்பதற்கும் தகுதியானவன் அல்ல. ஒவ்வொருவரும் அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் நாம் தீர்ப்பை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னு வைங்க. இப்போ நம்மளை பற்றி எத்தனை பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் மௌத்தானவர்களை பற்றி தயவு செய்து யாரும் இவர் இப்படிப்பட்டவர் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். அல்லாஹ் தஆலா நம்முடைய மௌத்தையும் அல்லாஹ் தஆலா ஹைராக்கி தந்திருவானாக. நமக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் நம்மை பற்றி நல்ல விஷயங்களை பேசும்படியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு வாழ செய்வானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரவுதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய ஜியாரத் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. நாம் இந்த சபையில் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய லிவாவுல் ஹம்த் என்ற புகழ் கொடியின் கீழ் எழுப்பப்படுவதற்கும் அவர்களோடு சுவனத்தில் வசிப்பதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்கி தந்திருவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.